அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை அடுத்து அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு மத்திய அரசு விளக்கமளிக்க ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்கள்? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் பேசப்படவிருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முக்கியமான அவர்களுடைய நிலைகளை இழந்திருக்கின்றார்கள். சில முக்கிய தளபதிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்பாக பகல்காமினுடைய பைசரோன் பகுதியில் கொடூரமான ஒரு தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தி 26 அப்பாவி மக்களுடைய உயிர்களை பறித்த பிறகு இதே போன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடந்தது நமக்கு நினைவிருக்கலாம். அன்று ஒரு சோகமான முகத்தோடு அனைத்து கட்சியின் தலைவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது மத்திய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நியாயமான அந்த கேள்விகள், பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்து 26 பேரை சுட்டுக் கொள்ள முடிந்தது என்பதெல்லாம் அவர்கள் கேள்விகளாக எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இரண்டாவதாக ஒரு 10 நாள் இடைவெளியில் நடைபெறக்கூடிய மற்றும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் வெற்றிகரமான ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி முடித்த பிறகு அந்த தாக்குதல் எந்தளவு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தற்போது டெல்லியில் நடைபெறுகின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், JP நட்டா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் மத்திய அரசு தரப்பிலிருந்து.